அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதியக்குழு பற்றி மத்திய அரசு எவ்வளவு வேகமாக செயல்படுகிறதோ இல்லையோ, NCJCM தலைவர் சிவகோபால் மிஸ்ரா அவர்கள் ஒரு மிஷன் மோடில் களத்தில் இறங்கிவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் மற்ற அமைப்புகளையும் வேலை செய்ய வைக்கும் முக்கியமான நடவடிக்கைகள் பற்றி இன்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. கடந்த 15ஆம் தேதி நடந்த கூட்டத்தை தொடர்ந்து சிவகோபால் மிஸ்ரா அவர்கள் அனைத்து ஊழியர் கூட்டமைப்புகளுக்கும் பாரத் பென்ஷனர் சமாஜ் போன்ற ஓய்வூதியர் அமைப்புகளுக்கும் ஒரு முக்கியமான கோரிக்கையை விடுத்துள்ளார். 8வது ஊதியக்குழுவுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய விரிவான அறிக்கையை தயாரிக்க நீங்கள் அனைவரும் டிசம்பர் 15, 2025க்குள் தேவையான அனைத்து ஆவணங்களையும் புள்ளி விவரங்களையும் JCM-இடம் ஒப்படையுங்கள் என்பதுதான் அந்த கோரிக்கை. முதலாவதாக முக்கிய பாயிண்ட், அதாவது அந்த டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8வது ஊதிய குழுவின் பலன் 31 டிசம்பர் 2025க்குள் ஓய்வு பெறும் அனைத்து பழைய மற்றும் புதிய ஓய்வூதியதாரர்களுக்கும் கட்டாயம் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பப்பட்டுள்ளது. அதாவது 8வது ஊதியக்குழு அமலுக்கு வரும் தேதிக்கு, அதாவது 1/1/2026க்கு முன்னர் ஓய்வு பெறும் அனைவரும் அதன் பலனை பெற வேண்டும். 7வது ஊதிய குழுவில் கிடைத்தது போல 100% திருத்தப்பட்ட ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். இரண்டாவது முக்கியமான புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழியர் அமைப்புகள் தற்போதுள்ள ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பற்றிய விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. அதாவது 7வது ஊதிய குழுவில் அனைத்து ஊழியர்களுக்கும் 2.57 என்ற ஒரே ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பயன்படுத்தப்படவில்லை. உதாரணமாக, நிலை 1 முதல் 5 வரை ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 ஆக இருந்தது. நிலை, அதாவது கிரேட் 6 முதல் 9 வரை ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.62 ஆக இருந்தது. நிலை 17 மற்றும் 18 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா 2.78 முதல் 2.81 வரை பயன்படுத்தப்பட்டது. ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பதவி நிலை, பணி மற்றும் தகுதிக்கு ஏற்ப மாறுபடுகிறது. அதாவது கீழ்நிலை ஊழியருக்கு குறைவான ஃபிட்மென்ட் ஃபேக்டரும் உயர் அதிகாரிக்கு அதிக ஃபிட்மென்ட் ஃபேக்டரும் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் ஓய்வூதிய திருத்தம் செய்யப்படும் பொழுது அனைவருக்கும் பொதுவாக 2.57 என்ற விகிதம் தான் பயன்படுத்தப்பட்டது. இந்த முழு விவரத்தையும் ஊழியர் அமைப்புகள் ஆவணங்களுடன் JCM-இடம் கொடுக்க வேண்டும். மூன்றாவது முக்கிய கோரிக்கை, ஓய்வூதியத்தில் சமத்துவத்தை ஏற்படுத்துதல். ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் இருக்கும் சம்பள முரண்பாடுகளை 8வது ஊதியக்குழு ஆய்வு செய்து களைய வேண்டும். 2006க்கு முன் வந்தவர்களுக்கும் ஒரு ஓய்வூதியம், அதன் பின் வந்தவர்களுக்கு வேறொன்று. 2016க்கு முன் வந்தவர்களுக்கு ஒரு ஓய்வூதியம், அதன் பின் வந்தவர்களுக்கு வேறொன்று. இந்த வேறுபாடுகள் நீங்கி அனைத்து தரப்பு ஓய்வூதியதாரர்களுக்கும் சமமான ஓய்வூதியம் வழங்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால், 8வது ஊதிய குழுவுக்கு ஒரு வலிமையான முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்க சிவகோபால் மிஸ்ரா அவர்கள் மிக தீவிரமாக செயல்படுகிறார். டிசம்பர் 15ஆம் தேதி அனைத்து அமைப்புகளிடமிருந்தும் அறிக்கை கிடைத்த பிறகு ஒரு டிராஃப்டிங் கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த அறிக்கை இறுதி செய்யப்படும். அதன் பிறகே அரசாங்கத்துடன் JCM-இன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும். 8வது ஊதிய குழு பற்றிய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.